அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்குகள் சரிபார்க்கும் பணியில் இயந்திரங்கள் இன்றும் பழுது ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று ஒரு இயந்திரம் பழுதான நிலையில் இன்று 2 இயந்திரங்கள் பழுதாகியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது நாளாக நடந்து வரும் வாக்குகள் சரிபார்க்கும் பணியில் தற்போது இயந்திரங்கள் இன்றும் பழுதாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, கொளத்தூர் வாக்கு இயந்திரங்கள் இன்றும் பழுதாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மீண்டும் அந்த கொளத்தூர் தொகுதியில் பதிவான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 14 வாக்குச்சாவடி முகாம்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதி அந்த 14 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என்று புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி முதலாக அந்த சரிபார்க்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் வாக்குப்பதிவு அந்த தேர்தல் அதிகாரியாக இருந்த சாந்தி தலைமையிலான அந்த குழு என்பது தற்பொழுது இந்த இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு 1500 வாக்குகள் என்ற கணக்கில் அந்த இவிஎம் மிஷின், அதே போல விவிபேட் மிஷின், கண்ட்ரோல் யூனிட் ஆகிய 3 இயந்திரங்களையும் சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 35 கட்சிகள் அந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்த நிலையில் அதற்கான அந்த பணிகள் என்பது 4வது நாளாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று ஒரு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருந்ததாக, பிரச்சனை இருந்ததாக நேற்று தகவலாக வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இன்று 2 இயந்திரங்களில் பிரச்சனைகள் பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக என்ன பழுது ஏற்பட்டிருக்கிறது, அதே போல வாக்குப்பதிவின் போது இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக சார்பில் புகார் கொடுத்திருந்த நிலையில் இந்த 2 இயந்திரங்களோடு சேர்த்து நேற்று ஒரு இயந்திரம் என 3 இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் திமுக வழக்கறிஞர் சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ விரிவாக செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் அதே போல நீதிமன்றத்தை நாடி தொடர்பான புகார்கள் என்பது தெரிவிக்க இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 14 வாக்குச்சாவடிகள், அதாவது 001, 004, 017, 028 உள்ளிட்ட 14 வாக்குச்சாவடிகளில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதி இதனை சரிபார்க்க வேண்டும் என்ற புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 4வது நாளாக இன்றும் அந்த சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் மீதம் 3 நாட்கள் இருக்கிறது. நாளைக்கு 2 வாக்குச்சாவடிகள் என தொடர்ச்சியாக 14 வாக்குச்சாவடிகளுக்கான இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் 3 வாக்குச்சாவடிகளில் இந்த இயந்திரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுது என்பது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பழுது ஏற்பட்டிருக்கிறது, என்ன திமுக அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக என்ஆர் இளங்கோ தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.